Hi friends, Vijay Venpa serial latest promo பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாம். எப்படியாவது நம்ம விஜய் வந்து வெண்பா பாப்பாவை காப்பாத்திட்டாரு. அது முடிக்கும் நிம்மதிதான். ஆனா பாப்பாவோட கண்டிஷன் இதா இருக்கிறதுனால கொஞ்சம் விஜய் வந்து பதட்டத்திலே இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நிலையில வந்து ஹாஸ்பிட்டல்ல விஜயை பார்த்துட்டு அரவிந்த் வந்து பேசுறாரு. என்ன சார் ஆச்சு, வெண்பா பாப்பா ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, என்ன நடந்ததுன்னு. இந்த மாதிரி கபோர்டுக்குள்ள இது பண்ணிக்கிட்டா மூச்சோட சிரமமாகிருச்சு அப்படின்னு நடந்ததை எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் வெண்பா பாப்பா விஷயம் பற்றி நல்லாவே நம்ம ஹீரோயினுக்கு விஷயம் தெரியும். ஸோ அதனாலேயே என்ன பண்ணுறாருன்னா அரவிந்த் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லணும்னு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ நடந்ததை சொல்கிறாரு. குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமமாகிருச்சு அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் துடிச்சு போயிடறாங்க. ஏன்னா நம்ம வெண்பா பாப்பா மேலே ரொம்ப பாசம் அதிகமாக வச்சிருக்கிறது அவங்க தான். ஸோ இதை கேட்டோன்னே பதறிடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நிலையில் இதை இப்படியே விடக்கூடாது, இவ அநியாயமாக நம்ம நிச்சயத்தையே நிறுத்திட்டாலே தம்மா துண்டு இருந்துக்கிட்டு இந்த வேலை பார்த்து வச்சிருச்சு அப்படின்ற நிலையில் ரஞ்சிதாக்கு கண்டிப்பாக காண்டு இருக்குங்க. ஆனால் விஜய், நீங்கள் ரஞ்சிதா பேச்சை ரொம்ப நம்புறீங்க, ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, மாமா அந்த நிச்சயம் நடக்கிறப்ப வெண்பா வந்து ஹீரோயின்கிட்ட பேசினதை நான் கேட்டேன் மாமா, அதனால தான் மாமா அப்பா நம்ம வெண்பா பாப்பா இப்படி பண்ணியிருக்கா. வெண்பா பாப்பாவை வச்சு தான் அவள் கேம் விளாண்டுட்டு இருக்கா, எப்படியாவது உங்கள்கிட்ட இது பண்ணிடணும் அப்படின்றது தான் அவளோட திட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்கனவே குழந்தை விஷயத்தில் இதாக இருக்கிறவருக்கு இன்னும் வந்து நல்லா டென்ஷனை ஏற்றி விட்டுறாங்க. இதனால விஜய் வந்து செம கோவத்தில் இருக்காரு. பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்த நம்ம ஹீரோயினை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னா, நீ யார் பார்க்கணும், நீ பண்ணதெல்லாம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா, என் பிள்ளைக்கு ஏதோ ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரஞ்சிதாவை நம்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உண்மையை தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க விஜய். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.